அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. கரூர் பக்கத்துல மாணிக்க கல்லுன்னு சொல்லி படிக கல்ல விற்பனை செய்ய முயற்சி செஞ்ச 3 நபர்களை போலீசார் கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. மாணிக்க கல் 150 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி மோசடியில ஈடுபட இருந்த இவங்களை போலீசார் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேர்ல துரிதமா போலீசார் செயல்பட்டதால மிகப்பெரிய மோசடி தவிர்க்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனா கவுண்டனூர் பகுதியை சேர்ந்தவர் 34 வயதான லட்சுமணன். இவரும் இவருடைய கூட்டாளிகளான ஐயம்பாளையம் பகுதியை சேர்ந்த 44 வயதான மணிவேல் அப்படின்றவரும் கோட்டானத்தம் பகுதியை சேர்ந்த 47 வயதான மாணிக்கம் அப்படின்றவரும் சேர்ந்து மாணிக்க கல்ல விற்பனை செய்ய முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அதாவது மாணிக்க கல் அப்படின்னு சொல்லி படிக கல்ல விற்பனை செஞ்சு மோசடியில ஈடுபட இருந்ததா கூறப்படுது. கரூர் மாவட்டம் வெள்ளியணை, ஜெகதாபி, மாணிக்கபுரம் உள்ளிட்ட கிராமங்கள்ல மாணிக்கம், மரகதம், நீலக்கற்கள்லாம் கிடைக்கிறதா சொல்லப்படுது. அப்பப்போ இங்க சிலர் சட்டவிரோதமா இந்த கற்களை எடுக்கிறதா சொல்லி போலீசார் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. சில நேரங்கள்ல மழை பெய்யும் போது இந்த கற்கள் வெளியே வருதும் அத இடைத்தரகர்கள் மூலமா பொதுமக்களே விற்பனை செஞ்சு சில லாபம் பார்த்துட்டு வரதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் இந்த பகுதியில மாணிக்க கல் கிடைக்க பெற்றிருக்கிறதாகவும் அத நாங்க தான் வச்சிருக்கோம், விற்பனை செய்யறோம் அப்படின்னு பொய் சொல்லிதான் இந்த மேற்சொன்ன 3 நபர்களும் மோசடியில ஈடுபட இருந்ததா கூறப்படுது. அதன்படி இந்த 3 பேரும் கோவை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்த 8 பேரை கரூர் பகுதிக்கு வர வச்சு அங்க புதுசா கட்டப்பட்டு வரக்கூடிய கட்டிடத்துல வச்சு விலை பேசினதாகவும் கூறப்படுது. எங்க கிட்ட மாணிக்க கல் இருக்கு, இதனுடைய மதிப்பு 150 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி வந்தவங்க கிட்ட பேரம் பேசினதாகவும், ஆனா வந்தவங்க மாணிக்க கல்ல காட்ட சொல்லி கேட்டதாகவும் அதுக்கு இவங்க இழுத்தடிச்சதாகவும் கூறப்படுது. இப்படி சம்பந்தம் இல்லாம 11 பேர் இங்க கூடியிருந்ததை பார்த்த அந்த பகுதி மக்கள் சந்தேகம் அடைஞ்சு போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி வெள்ளையணை போலீசார் விரைந்து வந்து இவங்களை பிடிச்சு விசாரிச்சதுலதான் உண்மை தெரிய வந்திருக்காம். படிக கல்ல மாணிக்க கல் அப்படின்னு சொல்லி 150 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய இருந்ததா கூறப்படுது. இவ்வளோ பெரிய மோசடியில இந்த 3 நபர்களும் ஈடுபட இருந்ததா கூறப்படக்கூடிய நிலையில தான் 3 பேரையும் போலீசார் கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.